தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமான இறைவர்களே, குறிப்பாய் இன்றைக்கு புதன்கிழமை நம்மளுடைய குடும்பத்தை எல்லாம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறனா. எனவே உங்கள் குடும்பத்தை அர்ப்பணிங்க, உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் வைங்க. உங்கள் குடும்பத்துக்காக என்ன வேண்டுமோ சூசையப்பர் தருவார். சூசையப்பர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். சூசையப்பர் பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்த உடனே அவ்வளவு இலகாக பொறுமையாக இருந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றினார். என் குடும்பத்தில் பொறுமை தான் தேவை. எது அவசியம் என்று ஆய்ந்து பார்த்து செயல்படுகிற ஒரு பொறுமை. நம்ம மேல என்ன எரியப்படுகிறதோ அதற்கு நாம் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஆராதனை இன்றைக்கு அதை பற்றி பேசுவதாக பார்க்கிறேன். நமக்கு என்ன பேசுறாங்களோ அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மீது என்ன எரியப்படுகிறதோ அதுக்கு நம்ம பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் குடும்பத்துடைய பாதுகாவலர் சூசையப்பர் அவருடைய நாளாகி இன்று அவர் பொறுமையை காத்தார். ஏனென்றால் அவர் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்திருந்தார். யார் பொறுமையா இருக்க முடியும் என்றால், கிறிஸ்துவ மரபில் எவர் ஒருவர் இந்த ஆண்டவரை அறிகிறாரோ, எவர் ஒருவர் இந்த ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து இந்த ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், இந்த ஆண்டவர் பெயரால் நான் வாழ்வேன், இந்த ஆண்டவர் பெயரால் எனக்கு விடுதலை உண்டு, எவர் என்னை அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டார் என்று எவர் ஒருத்தி எவன் ஒருவன் நம்புகிறாரோ அவர் பொறுமையை காப்பார். எனவே எது அவசியம் என்பதை உணர்வது சூசையப்பர் தான் செய்தார். நற்செய்தி அதை தான் படம் பிடித்து காட்டுகிறது. இறைவார்த்தை தருகிறேன் பாருங்க. எசேக்கியேல் புத்தகம் 20வது அதிகாரம் 12வது வார்த்தை எடுங்க. அவர்களை புனிதப்படுத்தும் ஆண்டவர் நானே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி. ஆண்டவர் வாழ்வில் சில அனுபவங்களை எல்லாம் தருவார். அதையெல்லாம் அவரை அறிந்து கொள்வதற்காக, அவர் அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்காக, அவருடைய வெளிப்பாடை நாம் அறிந்து கொள்வதற்காக. அவர் இதிலிருந்து இருந்தும் நம்ம மீட்பார், துன்பத்திலிருந்து நம்ம மீட்பார். இந்த ஆசீர்வாதங்கள் வழியாக அவருடைய அபிஷேகத்தை நம்ம மீது உறுதிப்படுத்துவார் என்பதை வெளிப்படுத்தும் வகையாக ஆண்டவருடைய சித்தம் இருக்கும். எனவே அவர்கள் அறிந்து கொள்ளும்படி என் ஓய்வு நாட்களை எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு அடையாளமாக அருளினேன். ஆண்டவர் அடையாளங்களை தந்து கொண்டே இருக்கிறார். நம்ம தான் பார்க்கணும். வாழ்வின் அவசியம் என்ன என்பதை அப்பா நான் உணரணும். ஆண்டவரே, குடும்பத்துடைய அவசியம் என்ன என்பதை நான் உணரணும். வல்லவரே, என்ன தொடுங்கப்பா. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ராஜா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி. இந்த புதன்கிழமைக்கு நன்றி. ஓ சூசையப்பரே, எங்களுக்காக ஜெபிப்பீராக. ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனை செய்கிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்க குடும்பத்துக்காக துதிங்கள் அன்பர்களே. ஓ சூசையப்பரே, எங்களோடு சேர்ந்து எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிங்களப்பா என்று மன்றாடுங்கள் அன்பர்கள். அபிஷேகமாக இருப்பீர்கள். இன்னைக்கு பாருங்க, மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 1-6 வரை உள்ள இறைவார்த்தை. இயேசு ஓய்வு நாளில் கை சூம்பிய ஒருவருக்கு சுகம் தருகிறார். இதுதான் நற்செய்தி. எடுத்து வாசிச்சு பாருங்க. மார்க் 3வது அதிகாரம் 1-6 வரை உள்ள இறைவார்த்தையில் இங்க என்னன்னா நம்ம பார்க்க வேண்டியது அது ஓய்வு நாள். எனவே இயேசுவை குறை சொல்வதற்காக ஒரு கூட்டம். அப்ப இயேசு கேட்கிறார், ஓய்வு நாளை நன்மை செய்வதா தீமை செய்வதா? என்னன்னா நம்ம அவசியத்தை உணர்ந்தால் அவர் வல்லமையை நம்ம உணரலாம், அவர் சித்தத்தை நம்ம உணரலாம். வாழ்வினுடைய அவசியம் என்ன, நம்ம எதை நம்ம செய்யணும், எதை நம்ம செய்யக்கூடாது என்பதை உணர்வதுதான் அந்த அவசியத்தை உணர்வது. இயேசு அதை உணர்ந்தார். ஏன் இயேசு ஓய்வு நாள்ல அதை செய்யணும்? ஓய்வு நாள்ல செய்யறதுனால தான் இயேசு மேல குறை வைக்கிறாங்க. இயேசு ஏன் ஓய்வு நாளில் செய்ய வேண்டும் என்றால், அந்த நாளாக இருந்தாலும் அந்த கை சூம்பியவருக்கு அந்த நாள் முக்கியமான நாள். அந்த நாளையும் அவர் எழுந்து விடக்கூடாது. அந்த நாளிலே அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டால் அது நல்லது என்ற அவசியத்தை இயேசு உணர்ந்தார். நண்பர்களே, வாழ்வினுடைய அவசியத்தை நம்ம உணரணும். என்னன்னா இன்றைய நம்மளுடைய நற்செய்திகள், விவிலியத்தை 4 நற்செய்திகள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நற்செய்தி, இது இல்லாமல் நிறைய நற்செய்திகள் உண்டு. ஆனால் அதை திருச்சபை அங்கீகரிக்கல. ஆனால் நிறைய நற்செய்திகள் இயேசுவை பற்றி எழுதப்பட்டது. ஆனால் திருச்சபையை அங்கீகரித்த நற்செய்தி 4 தான் பைபிள்ல. அந்த 73 புத்தகத்தில் 4 நற்செய்தி தான். அப்படி அங்கீகரிக்கப்படாத சில நற்செய்திகள் உண்டு. அதுல ஒரு நற்செய்தியினுடைய பெயர் நஸ்ரேனின் நற்செய்தி. என்னன்னா நஸ்ரேனின் நற்செய்தி. அதுல இந்த கை சூம்பியவர் பற்றிய அந்த வார்த்தை வருகிற பொழுது அது இன்னும் விளக்கமாக தருகிறது. யார் இந்த கை சூம்பியவர்? நற்செய்தி வாசிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 1-6.
இந்த கை சூம்பிய மனிதர் யார் என்றால் அவர் ஒரு கட்டிட தொழிலாளி. அவருக்கு கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கை இருந்தாதான் அவருக்கு சோறு, அந்த கை இருந்தாதான் அவருக்கு பணம், அந்த கை இருந்தாதான் அவர் குடும்பத்துக்காக சம்பாதிக்க முடியும், தன் பிள்ளைகளுக்காக நிற்க முடியும் என்பதை அறிந்த இயேசு அவர் ஓய்வு நாளில் இவரை குணப்படுத்தி சட்டத்தை மீற வேண்டும் என்பது அல்ல இயேசுவின் நோக்கம். இயேசுவின் அந்த மனிதனுடைய அவசியத்தை உணர்ந்தார். எனவே அந்த கட்டிட தொழிலாளிக்கு இது முக்கியம் என்பதால் அந்த ஓய்வு நாள் என்று பாராமல் சுகத்தை கொடுத்தார். ஆனால் மற்றவர்கள் பார்த்தது, பரிசேயர்கள் சதுசேயர்கள் பார்த்தது, இவர் ஏன் சட்டத்தை மீறுகிறார், ஓய்வு நாளில் எதையுமே செய்யக்கூடாது, இவர் ஏன் சுகத்தை கொடுக்கிறார் என்று அவர் மீது குறையாய் பார்த்தார்கள். ஆனால் வாழ்வின் அவசியத்தை அறிந்த இயேசு அதை சரியாக புரிந்து கொண்டார். நம்ம கூட அன்பர்களே அவசியத்தை அறியணும், வாழ்வினுடைய ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம அறியணும். இயேசு அந்த மனிதருக்கு தேவை என்பதை அறிந்ததால் மட்டுமே அந்த எதிர்ப்புகளை தாண்டி நின்றார். நம்ம எதிர்ப்புகளை விழுந்துடுறோம், குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளில் துவண்டு போயிடுறோம். இன்றைக்கு பெற்றோர்களே பிள்ளைகளை எப்படி சமாளிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியல, பெற்றோர்கிட்ட எப்படி பேசணும்னு பிள்ளைகளுக்கு தெரியல, பிள்ளைகளுடைய உளவியலை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியல. ஒப்பு கொடுங்க அப்ப, ஆசீர்வாதம் கேளுங்க, ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க கேளுங்க, என் பிள்ளைக்கு எது அவசியம் என்பதை எனக்கு வெளிப்பாடு தாங்க ஆண்டவரையும் கேளுங்க. வாழ்வின் அவசியத்தை புரியுங்களா நண்பர்களே. நம்ம அமைதியா இருக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கோம். முன்னோரில் சொன்னேன், ரியாக்ட் பண்ணக்கூடாது நண்பர்களே, நம்ம யோசித்து செயல்படணும். ஆண்டவர் சித்தத்தை அறிகிற பிள்ளைகள் அமைதி காப்பார்கள். அதை அறியாத பிள்ளைகள் என்ன வந்தாலும் அதை ரியாக்ட் பண்ணுவாங்க. ரியாக்ட் பண்ணாதீங்க. உங்களை ப்ரோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை தூண்டி விட்டு கொண்டே இருப்பார்கள், உங்கள் மேல் கல் எறிந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் எவன் ஒருவன் எவன் ஒருத்தி இந்த ஜெபத்திலே இருக்கிறாரோ, இந்த ஆண்டவரை உயிர்த்து உணர்கிறாரோ, அவர் இல்லை இது என் நேரம் இல்லை, இந்த இடத்துல நான் பேசணும், இந்த இடத்துல நான் பேசக்கூடாது என்பதை அறிந்து கொள்வார். அதெல்லாம் ஞானம். அதை என்ன கேளுங்க. என் குடும்பத்தை வழி நடத்தணும்ப்பா, ஞானத்தை கொடுங்க. ஓ சூசிய ஞானத்துக்காக என் குடும்பத்துக்காக ஜெபிங்க அப்பா, ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க ராஜா என்று கேட்போம், ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நீங்க தொடுங்க அப்பா, வழி நடத்துங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வார்களாக, ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு அபிஷேகமா இருப்பார்களாக. பிள்ளைகள் கமெண்ட்ல என்னவெல்லாம் விண்ணப்பம் அனுப்புறாங்களோ உங்க பாதத்தில் வைக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் அனுப்புகிற ஒவ்வொரு தேவைகள், உடல் சுகம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், மன சுகம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொன்றையும் அப்ப உங்கள் பாதத்தில் வைக்கிற வல்லமையான இறைவன் நாளில் உங்களை தொடுவாராக. வல்லமையான இறைவன் வாழ்வின் அவசியத்தை உங்களுக்கு உணர்த்துவாராக. அவர் வெளிப்பாடை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக, இறை வெளிப்பாட்டை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. இந்த நாளில் மகிழ்ச்சியாய் வாழ இறை ஆசீர்வாதத்துக்கு தலை வணங்கி இறைவனுடைய அருளை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. பிரியமுள்ள அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். வாழ்வினுடைய அவசியத்தை அறிந்து கொள்வோம், அவருடைய வெளிப்பாட்டை அறிந்து கொள்வோம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். யாருக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த ஆராதனை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். டேக் கேர்.